காலச்சக்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, உங்களது வீடு அல்லது மனை வாங்க விற்க, மனை விற்க அல்லது உங்கள் வீடு விற்க, பல்வேறு காரணங்களால் ஒரு நிலம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அந்த நிலம் விற்க வேண்டும். நீங்கள் அந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்கம் பக்கத்திலிருந்து தொல்லைகள் வரும், இல்லைன்னா வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு தொல்லை வரும். ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுடைய வாஸ்து நிலைமை சரியில்லாமல் இருக்கும். ஈசான்யமாகட்டும், ஆக்னேயமாகட்டும், நைருத்தியமாகட்டும், வாயுமாகட்டும், அல்லது அந்த ஏரியாவே சரியில்லை அப்படிங்கும்போது அந்த வீடு மேலே கண்டிப்பாக அந்த வாஸ்து பிரபாவம் கண்டிப்பாக தொல்லை மேல் தொல்லை கொடுக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நம்ம கடன் வாங்கியோ இல்லை வேறு விதத்தில் லோன் வாங்கியோ வீடு கட்டிருந்தாலும் சரி, அந்த கடன் தீர்க்க முடியாமல் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம விற்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அந்த மனையாகட்டும் அந்த வீடாகட்டும் விற்கவே விற்காது. நம்ம எதிர்பார்த்த அளவு, நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ரேட்டு கூட வராது. அந்த விலை கூட கண்டிப்பாக நிர்ணயிக்கக்கூடிய விலை கூட நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கணும், அதே மாதிரி சீக்கிரம் விற்கணும், ஒரு மனையாகட்டும் ஒரு நிலமாகட்டும் ஒரு வீடாகட்டும் சீக்கிரம் விற்கணுன்ட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் யார் பேரில் அந்த நிலமோ அந்த வீடோ இருக்குதோ அவங்களோட பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு வெள்ளருக்கு வேர், தெற்கு முகமாக ஓடிய வெள்ளருக்கு வேரை மஞ்சள் நீர் தெளித்து அந்த வேரை கட் செய்து அதன் பிறகு அதுக்கு மஞ்சள் நூல் சுற்றி அதை வீட்டுக்கு எடுத்து வந்து ஒரு தேங்காய் மூடியில் அதை மஞ்சள் நூல் சுற்றி ஒரு சிகப்பு கலர் துணியில் சுற்றி தேங்காய் மூடியில் வைத்து நெல் நிரப்பி அதன் பிறகு வீட்டில் வைத்து உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி அந்த தேங்காய் மூடிக்கு தினசரி சுப்பிரமணிய சுவாமி மந்திரங்கள், தியான ஸ்லோகங்கள் அல்லது காயத்ரி மந்திரங்கள் இதை ஜபித்து வந்தால் கண்டிப்பாக யார் பெயரில் இருக்கிறதோ அவங்க பெயரில் கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை கூட செய்து வர வேண்டும். இப்படி செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் எப்படிப்பட்ட ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த நிலத்தோட தோஷமாக இருந்தாலும் சரி, வீட்டோட தோஷமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 90 முதல் 108 நாட்களுக்குள்ளாக அந்த நிலம் அல்லது அந்த வீடு கண்டிப்பாக விற்று தீர்ந்துவிடும். விற்று தீர்ந்த பிறகு விற்பனை ஆன பிறகு அந்த தேங்காய் மூடியை மனசார வேண்டி நதி அருகே சென்று அதுக்கு கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி பூவெல்லாம் ஏற்றி அதை மனசார வேண்டி நன்றாக பூமிக்காரகன் செவ்வாய்க்கும் அல்லது அதிதேவதையான முருகனுக்கும் வேண்டி கண்டிப்பாக அதை நதியில் விசர்ஜனம் செய்து வந்தால் கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு நிலமோ அல்லது வீடோ வாங்க வேண்டும். நாங்கள் எந்த பிரச்சனைக்காக நாங்கள் விற்றோமோ மறுபடியும் எங்களுக்கு அந்த நிலமாகட்டும் ஒரு வீடாகட்டும் கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க வேண்டும். மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரப்படி சனியாக இருந்தாலும் சரி, அது வேறு கிரகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ஜாதகத்தில் திசை புக்திகள் உங்களுக்கு 6, 8, 12 கூடிய திசை புக்திகள் நடந்தாலும் சரி, கண்டிப்பாக எப்பேற்பட்ட கோச்சாரம் எப்பேற்பட்ட திசை புக்திகள் நடந்தாலும் சரி உங்களுக்கு மறுபடியும் நிலம் மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அந்த பூமிக்காரக்கன் செவ்வாய் அல்லது முருகன். இதை நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக நிலமாகட்டும் ஒரு வீடாகட்டும் கண்டிப்பாக விற்க வேண்டி பல மாதங்களாக அலைந்தும் பல வருடங்களாக அலைந்தும் விற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும், கைவிட்டு போய்விடும். இந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக தோராயமாக உங்களுக்கு 90 முதல் 108 நாட்களுக்குள்ளாகவே அந்த மனை அந்த வீடு கண்டிப்பாக விட்டுவிடும். வணக்கம்.